இன்னைக்கு ரீடிங் எடுக்க வந்தாங்க. எவ்வளவு கரண்ட் பில்லுன்னு கேட்டா 11,358 சொல்றாங்க. இப்படி ஒரு கரண்ட் பில்லு எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுச்சு. என் வீட்டுக்கு தான் இப்படி ஒரு கரண்ட் பில்லு வந்துச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அது எனக்கு மட்டும்தான் வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஒவ்வொருத்தவங்களும் குமரும்போது தான் தெரியுது இந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு அப்படின்றது. இதுக்கான தீர்வு என்னங்கிறது தெரியல. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏதோ ஓரளவுக்கான தீர்வு கிடைக்கிறதுன்னு வாய்ப்பு இருக்கு. எப்படி பெட்ரோல் விலையில பாத்தீங்கன்னா 10 ரூபாய் ஏற்றிட்டு திரும்ப நம்ம போராட்டம் பண்ணோம்னா 5 ரூபா குறைப்பாங்களோ, அதை போல இதுக்கும் ஏதாச்சும் ஓரளவுக்காச்சும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த வீடியோ பதிவிடுறேன். கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு ரீடிங் எடுக்க வந்தாங்க. எவ்வளவு கரண்ட் பில்லுன்னு கேட்டா 11,358 சொல்றாங்க. இது வரைக்கும் நான் கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் இவ்வளவு காசு நான் கட்டுனதே கிடையாது. மே மாசம் மட்டும் தான் ஜாஸ்தியா வரும். அதுவும் 5,000 ரூபாய் மட்டும் தான் கட்டுவேன். ஆனா இந்த வாட்டி அதுவும் ஜூலைல வந்து கரண்ட் பில் எடுத்து 11,358 சொல்றாங்க. எங்களால தாங்கவே முடியல. அநியாயமா இருக்குது. ஏன் இந்த மாதிரி கேட்டா கரண்ட் பில் நாங்க ஏத்திருக்காங்க கவர்மெண்ட். என்னங்க நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்டை கேளுங்க, எங்களை ஏன் கேட்கறேன்னு கேட்கறாங்க. என்ன பதில் சொல்றது? கார்டுல எழுதுனாலும் எழுத மாட்டாங்க. எழுத மாட்டா உங்களுக்கு மெசேஜ் தான் வரும். மெசேஜை பார்த்தா இவ்வளவு கரண்ட் இருக்குது. நாங்க என்னதான் பண்றது? அத்தியாவசிய தேவைக்கே அவஸ்தைப்பட்டுக்கிறோம். நீங்க கரண்ட் பில்லை இவ்வளவு வாங்கினீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? இந்த கவர்மெண்ட் மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் கொடுக்குது. இது அநியாயமா தெரியலையா? இதை யாரும் கேட்க மாட்டீங்களா?